Hi, NCRT Grade 11 Chapter 2 Structure of Atom உடைய book back questions answer பார்த்துட்டு இருக்கோம். Question number 2.28 இதில் 3 subdivisions இருக்கு. First one பாருங்க. An atomic orbital has n equal to 3. What are the possible values of L and ML அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ n equal to 3 கொடுத்துட்டாங்க. ஸோ L வேல்யூவும் ML வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ n equal to 3க்கு ஃபஸ்ட்டு எல் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ எல்லுடைய ஃபார்முலா என்ன? எல் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? 0 to n-1. ஸோ அப்போ என்னென்ன வரும் நமக்கு? 0 அப்போ 3னா 3 - 1 2. அப்போ 0லேருந்து 2 வரைக்கும். ஸோ 0, 1 and 2. ஸோ இதுதானது பாசிபிள் எல் வேல்யூஸ். ஸோ எம்எல் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எம்எல் வேல்யூக்கு என்ன ஃபார்முலா? -L 2 + L அப்படின்னு தான் ஃபார்முலா. ரைட். இங்கே நமக்கு 3 இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு L = 0க்கு என்ன வரும் நமக்கு? ML = 0. அதே மாதிரி L = 1க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்? ML that is equal to -1 0 + 1 வரும். அடுத்து L = 2க்கு நமக்கு என்ன ஆயிரும்? ML வேல்யூ that is equal to -2 -1 0 1 2. ஸோ இந்த 5 வேல்யூஸ் நமக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஓவர். என்ன கேட்டிருக்காங்க? L வேல்யூஸ் அண்டு ML வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே என்ன பண்ணியாச்சு நம்ம இங்கே எழுதியாச்சு. ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ எல் வேல்யூ கேட்குறாங்க. கவனிங்க, இதில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு எல் வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எழுதிடுவோம். இப்போ இங்கே 3 எல் வேல்யூ இருக்குது. எம்எல் வேல்யூ கேட்கும்போது இந்த 3க்குரிய தனித்தனியாக என்ன பண்ணணும்? நம்ம எம்எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மறந்துடாதீங்க. 0க்கு தனியாக, 1க்கு தனியாக, 2க்கு தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ 0க்கு இது 1க்கு இது 2க்கு. சரியா? ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சா போதும் அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். List the quantum numbers ml and L of the electrons for 3D orbitals கொடுத்துருக்காங்க. ஸோ 3D ஆர்பிட்டால்ஸில் இருக்கக்கூடியதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ML வேல்யூ கேட்டிருக்காங்க, எலக்ட்ரான். அப்போ 3D ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு நமக்கு எல் வேல்யூ என்ன வரும்? எல் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே எழுதுறேன். L that is equal to 0 1 2 3. அப்போ 0னா S, 1னா P, 2னா D and 3னா F. ஸோ நமக்கு D வந்திருக்கு. அப்போ எல் வேல்யூ என்னது? 2. அப்போ L = 2. இதுக்கான ML வேல்யூ என்ன? ML that is equal to என்ன வரும்? -2 -1 0 1 2. ஸோ இதானது ML வேல்யூ. ரைட். ஸோ எல் வேல்யூ நான் இங்கே கொடுத்துட்டேன். எல் வேல்யூ என்னது நமக்கு இந்த இடத்துல? 2 அப்படின்னு தான் கொடுத்துட்டேன். ஸோ பாசிபிள் ML அண்டு எல் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3Dன்னு அவனே கொடுத்துட்டான். ஸோ அவங்களே எல் இங்கே டிஃபைன் பண்ணிட்டாங்க. டி தான் அதோட எல் வேல்யூ அப்படின்னு. ஸோ அதனால் என்னது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் ஒன். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள், 1p ஆர்பிட்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாசிபிளா? ஸோ இங்கே நமக்கு அந்த ஹிண்ட்டுக்காக என்ன பண்ணிக்கலாம்? எல் வேல்யூ போட்டு எழுதிக்கலாம். 0 1 2 and 3. இதோட பேர் எஸ், இது பி, இது டி அண்ட் இது எஃப். ரைட். ஸோ 1p அப்படின்னு இருக்காங்க. அப்போ இங்கே n = என்ன வரும்? 1. ஸோ அப்போ L = என்ன வரும்? 0 to n-1. அப்போ என்ன வரும்? 0 to n-1னா 0. L = 0 மட்டும்தான் இதுக்கு பாசிபிள். அப்போ 0 யாரும் பாருங்கள்? எஸ். அப்போ அதுக்கு எஸ் மட்டும்தான் பாசிபிள். இந்த 1p அப்படின்றது என்னது? நமக்கு பாசிபிள் கிடையாது. அப்போ என்ன எழுதணும்? 1p இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதணும். ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2s கேட்டிருக்காங்க. ஸோ 2s. அப்போ n = 2. அப்புறம் L = நமக்கு என்ன வரும்? 0 to n-1. அப்போ என்ன வரும்? 0, 1 அப்படின்னு வரும். ஸோ 0 யார்? S ஆர்பிட்டால். ஸோ அப்போ நமக்கு 2s ஆர்பிட்டால் எப்போ இருக்கும்? பாசிபிளாக இருக்கும். ரைட். அப்போ 2s பாசிபிள். அண்ட் இதில் டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் அகாமடேட் பண்ணலாம்? 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ இதில் என்ன பண்ண முடியும்? 2 எலக்ட்ரான் அகாமடேட் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் கேன் பி அகாமடேட்டட் அப்படின்னு. ரைட். அடுத்து பாருங்கள், 2p கேட்டிருக்காங்க. ஸோ 2p அகெயின் n = என்னது நமக்கு? 2. அப்போ L = வரும் 0, 1. அப்போ இது S, இது p. ஸோ நமக்கு p ஆல்சோ பாசிபிள். அப்போ 2p என்ன எழுதணும்? 2p இஸ் பாசிபிள். அண்ட் இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டால் எழுதுங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் that is equal to 6. p ஆர்டர் என்ன பண்ண முடியும்? 6 எலக்ட்ரான் தான் வைக்க முடியும். ரைட். இப்போ 3f பாசிபிளா அப்படின்றத தான் அடுத்து பார்க்க போகிறோம். 3f. ஸோ அப்போ n = 3 அப்படின்னா L = என்ன வரும் நமக்கு? 0 1 2. அப்போ என்ன வரும்? S, P அண்ட் D தான் வரும். F ஆர்பிட்டால் இல்லை இல்லையா? Fனா நமக்கு என்ன வேல்யூ வரணும்? எல் வேல்யூ 3 வரணும். நமக்கு எல் வேல்யூ எதோட நின்றுச்சு? 2ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்? 3f இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு வந்துடும். அப்போ
3f எங்க தான் வரும் நமக்கு? 4த் ஆர்பிட்டால தான் 3f f ஆர்பிட்டாலே நமக்கு f சப்ஷெல்ல என்ன ஆகும்? n = 4ல தான் நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு நம்ம எழுதிற வேண்டியது தான். ஸோ கொஸ்டின் ஓவர். தேங்க் யூ.